விவேக் சாரும் மயில்சாமி சார் இது. பட் இப்போ அவங்க 2 பேருமே இல்ல. ஸோ அவங்களுடைய இழப்பு வந்து எவ்வளோ பெரிய இழப்பா இருக்கு? லைக் இண்டஸ்ட்ரிக்கும் சரி, உங்களுக்கு பர்சனலாவும் சரி. பர்சனலாக சொல்லணும்னா 2 சகோதரர்களையும் நான் இழந்துட்டேன் சார். துள்ளாது மனம் துள்ளும் படத்தில் நடித்த ட்ரௌசர் பாண்டியன் ஒருத்தர், பாரி வெங்கட், பேருந்து விபத்தில் இறந்துட்டார். அவர் இறப்பை கேள்விப்பட்டுட்டு அவரும் அவர் தந்தையும் போயிட்டு 1 லட்ச ரூபா காசோலை செக்கு, 1 லட்ச ரூபா செக்கு கொடுத்தாரு. நான் அவர் அரசியல் வந்ததுக்காக இது பேச வரல, இந்த எண்ணம் இருக்கணுன்றேன். வர்ற படங்களில் தான் நம்ம போய் பண்ணுறது சார். இப்போ கேட்டாங்கன்னா போவோம். ஆனால் கூப்பிட்ற படத்தை ஆடிஷன், இப்போ கூட சமீபத்தில் ஆடிஷன் போய் நடிச்சுட்டு வரேன். இப்போ இத்தனை படம் நடிச்சுட்டா என்ன இவங்க வந்து நம்மளை வந்து ஆடிஷன் எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்துக்கு லைவா காக்காவை கூப்பிட்டு ஷார்ட் பண்ண, அது எப்படி காக்காவை வர வச்சது? நான் கூப்பிட்டா அந்த அதில் வரும். பேசுனீங்கன்னா என்ன சொல்லி கூப்பிட்டு? அவசரம் வான் கூப்பிடுறது தான் சார். பழைய காமெடி நடிகர்களில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வடிவேல் சார் மட்டும்தான் இப்போ ஒன்றும் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு டீமை வந்து சரியாக பார்த்துக்கிறது இல்லை, மறுபடியும் உள்ளே கொண்டு வரது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன? உலகத்தில் மனிதன் பிறக்கிறவன் யாரை நம்பியும் பிறக்கல சார். அவன் உழைப்பில் அவன் திறமையில் அவன் தான் இது பண்ணுறான். அப்புறம் இங்கே என்ன டீம் என்ன இருக்குது இதில்?